கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நமக. ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பனே நமக. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜேயுஜி கிரியேஷன்ஸ் வீடியோஸ் பார்க்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். இப்பத்தான் நீங்க முதல் முறையாக என் ஜேயுஜி கிரியேஷன்ஸ் வீடியோஸ் பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பத்தான் என் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அனைத்து மகளிருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்று சொன்னார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள். பெண்ணின் பெருமை சொல்லில் அடங்காது. நானும் ஒரு பெண் என்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சரி, வாங்க வீடியோவுக்குள் போகலாம். சுமதி சுமன் திருமணம் ஆகி 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. சுமதி சிறுவயது முதலே எல்லாருக்கும் உதவி செய்ய முதல் ஆளாக வந்து நிற்பாள். சுமன் பெரிய தொழிலதிபர், பணக்காரர். ஆனால் இவர்களுக்கு குழந்தை இல்லை. சிறுவயது முதல் இன்று வரை யாருக்கும் சுமதி தன்னால் இயன்ற அளவு உதவி செய்வாள். திடீரென பக்கத்து வீட்டில் அம்மா என்று சிறுவன் கத்தும் குரல் கேட்டது. சுமதி காப்பி போட்டு கொண்டு இருந்தாள். அடுப்பை ஆஃப் செய்துவிட்டு வேகமாக பக்கத்து வீட்டுக்கு சென்றாள் சுமதி. பக்கத்து வீட்டில் நடக்க முடியாத சிறுவன் பாலுவும் அவன் அம்மா அமுதாவும் புதிதாக குடி வந்து உள்ளனர். பால் வாங்க அமுதா சென்றிருக்கிறாள். மெதுவாக கட்டிலிருந்து எழுந்து சக்கர நாற்காலியில் அமரப்போன பாலு கீழே விழுந்து விட்டான். சுமதி அவனை தூக்கி சக்கர நாற்காலியில் அமர வைத்தாள். அதற்குள் அமுதா அங்கே பால் வாங்கி வந்தாள். வாங்கம்மா, அடே வாங்க வாங்க, உங்களுக்கு ஏம்மா வீண் சிரமம் கேட்டாள் அமுதா. அதெல்லாம் ஒன்றுமில்லை அமுதா, பாலுவின் குரல் கேட்டது, ஓடி வந்தேன்மா. வந்து பார்த்தாள் பாலு கீழே விழுந்து இருந்தான்மா. அதான் அவனை தூக்கி உட்கார வைத்தேன் அமுதா, அவ்வளவுதான். ஏன் என்றாள் சுமதி. ஏன்டா பாலு, நான் வருவதற்குள் நீ தனியாக எழுந்தே உண்டாள். தனியாக கட்டிலில் இருந்து எழுந்து சக்கர நாற்காலியில் உட்கார முடியுமா? நான் போகும்போது நீ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தே பாலு. நீ எழுந்திருப்பதற்குள் பால் வாங்கி வரப்போனேன் பாலு என்றாள் அமுதா. சரி அமுதா, அப்ப நான் வரேன் என்று கிளம்பினாள் சுமதி. இருங்கம்மா, காபி போட்டு தரேன்மா என்றாள் அமுதா. இல்லை அமுதா, நீங்க குடிங்க, நான் வரேன்மா என்றாள் சுமதி. நீங்க பணக்காரங்க, எங்க வீட்டுல எல்லாம் காஃபி எல்லாம் குடிக்க மாட்டீங்கதா, அப்படித்தானே என்று கேட்டான் பாலு. என்னப்பா பாலு இப்படி பேசுற நீ? உன் குரல் கேட்டு ஓடி வந்தவங்களே அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா பாலு என்றாள் அமுதா. சரி சரி, அப்போ எனக்கும் சேர்த்தே காஃபி போடு அமுதா, நான் காஃபி குடிச்சிட்டே போறேன்மா என்றாள் சுமதி. ஹை, சுமதி ஆண்டி எங்க வீட்டுல காஃபி குடிக்கிறாங்களே என்று சந்தோஷமாக சொன்னான் பாலு. வேலைதான்மா ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதுங்கம்மா என்றாள் அமுதா. அமுதாவின் கணவர் அரவிந்த் தவறி 1 மாதம் ஆகிவிட்டது. பழைய வீடு காலி செய்து இப்போ இங்கே குடி வந்துள்ளனர் இருவரும். சரி அமுதா, நீங்க நல்லா சமைப்பீங்களா கேட்டாள் சுமதி. ஓ, எங்க அம்மா சமையல் சாப்பிட
எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும் ஆண்டி என்றான் பாலு. சரி, அப்போ நீ இப்பவே என் வீட்டுக்கு பாலுவையும் கூட்டிட்டு வா அமுதா. அவன் ஹாலில் உட்கார்ந்து படிக்கட்டும். நீங்க டிஃபன் செய்யுங்க அமுதா. என் வீட்டிலேயே சமையல் வேலை செய்யுங்க அமுதா. நீங்க 2 பேரும் என் வீட்டிலேயே சாப்பிட்டுக்கோங்க என்றாள் சுமதி. அது இல்லைங்கம்மா, ஐயா சம்மதிப்பாரா இதுக்கு கேட்டாள் அமுதா. நான் அவரிடம் சொல்றேன், நீ வா அமுதா என்றாள் சுமதி. சரிங்கம்மா, தோ வரேங்கம்மா என்றாள் அமுதா. என்னங்க, என்னால வீட்லையும் சமைச்சுக்கிட்டு வெளி வேலையும் பார்க்க முடியலைங்க. அதான் பக்கத்து வீட்டு அமுதாவை சமைக்க கூப்பிட்டு இருக்கேங்க. அவன் மகன் பாலுவும் அமுதாவும் இங்கேயே சாப்பிட்டு கொள்ளட்டுங்க என்றாள் சுமதி. ஓகே சுமதி, அதெல்லாம் நீ பார்த்துக்கோமா என்றாள் சுமன். தோட்டக்காரன் தாமுவின் மகள் மாலாவுக்கு காய்ச்சல், ஹாஸ்பிட்டல் போகணுமா என்று வந்து நின்றான் தாமு. சரி, இந்த தாமு என்று கையில் 2000 ரூபாய் தந்து ஒரு நாள் லீவு தந்தாள் சுமதி. வாட்ச்மேன் வடிவேல் மனைவி வசந்திக்கு வளைகாப்பு. சுமதிம்மா, நீங்க தாம்மா வந்து முதல்ல ஆசீர்வாதம் செய்யணும்மா என்றான் வடிவேல். நான் இருக்குப்பா என்றாள் சுமதி. நீங்க வராட்டி வளகாப்பே வேண்டாம்மா என்றான் வடிவேல். ஓகே ஓகே, கட்டாயம் வரேன்பா என்றாள் சுமதி. துப்புரவு தொழிலாளி துரைசாமி மகள் மாயாவுக்கு கல்யாணம். முதல் பத்திரிகை சுமதிக்கு வைத்தான் துரைசாமி. ஐயாவும் நீங்களும் தான் வந்து தாலி எடுத்து தனுங்கம்மா என்று சொன்னான் துரைசாமி. சரிப்பா, வந்துடுறோம் என்றாள் சுமதி. மேடம், நாளை மகளிர் தின ஸ்பெஷல் மீட்டிங் இருக்குங்க மேடம். நீங்க தான் சீஃப் கெஸ்ட். நீங்களும் சாரும் சுமன் சாரும் சேர்ந்து வந்துடுங்க மேடம் என்றனர் மகளிர் குழுவினர். எப்போமா கேட்டாள் சுமதி. இரவு 7 மணிக்கு மேடம் என்றனர் விழா நடத்தும் பெண்கள். ஓகேம்மா, வரேன்மா என்றாள் சுமதி. ஆத்தாடி, எவ்வளோ பேர் சுமதி ஆண்டி பார்க்க வர்றாங்க என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டான் பாலு. சுமதி முதலில் ஹாஸ்பிட்டல் சென்றாள். தாமு மகள் மாலாவை பார்த்தாள். அம்மா, டாக்டர் ஊசி போட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்கம்மா. சாதாரண காய்ச்சல் தான்மா. நாளைக்கு மாலா குணமாயிடுவாம்மா. நான் நாளை வேலைக்கு வந்துடுறேன்மா என்றான் தாமு. ஓகே தாமு என்றாள் சுமதி. அடுத்து வடிவேல் மனைவி வசந்தி வளைகாப்பு சென்றாள் சுமதி. நலுங்கு வைத்து ஆசி வழங்கி 2000 ரூபாய் வசந்தி கையில் தந்தாள் சுமதி. பிறகு துரைசாமி மகள் மாயா கல்யாணம். சுமன் சுமதி இருவரும் சென்று தாலி எடுத்து கொடுத்து ஆசி வழங்கினார்கள். மாயாவின் கையில் 2000 ரூபாய் தந்தனர் இருவரும். மாலை 7 மணிக்கு மகளிர் தின ஸ்பெஷல் மீட்டிங் சென்றனர் சுமதி சுமன் இருவரும். மீட்டிங் முடிந்து அங்கேயே சிறப்பு விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தனர் விழா குழுவினர். இது போன்ற வீடியோ காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள். நன்றி, வணக்கம்.